பாசுவான் சாதியும் தமிழ்நாட்டில் கூடிய பறையர் சாதியும் ஒண்ணு கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மகர சாதியும் தமிழ்நாட்டில் இருக்கிற சக்கிலியர் சாதியும் ஒண்ணு கிடையாது. வெவ்வேறு ரீஜன்ல இருக்கிறாங்க, வெவ்வேறு மொழியை பேசுறாங்க, வெவ்வேறு வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிறாங்க. அம்பேத்கர் சாப்பிடுற புரோட்டாவை நான் சாப்பிடல, நான் இட்லி சாப்பிட்டு இருக்கிறேன். அம்பேத்கர் உடுத்துற கோட்டை உடுத்தல, நான் கோவணத்தை கட்டிட்டு இருக்கிறேன், இங்க வேட்டியை கட்டிட்டு இருக்கிறேன். ஏன் அம்பேத்கர் நானும் எதனால இங்க ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஏன்னா இந்தியா முழுவதும் வாழ்ந்த மக்கள், ஆதி காலத்தில் ஒரே அடையாளத்தோடு இந்தியா முழுவதும் வாழ்ந்த மக்கள் வர்ண தர்மத்தை எதிர்த்தார்கள். யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள். இவன் விளக்கப்படல, தள்ளி வைக்கப்படல. இவன் தான் அவனை எதிர்த்தான், மறுதளிச்சான். நீ எல்லாம் சாதியை பேசுறவன், நீ வர்ண தர்மத்தை ஏத்துக்கிறவன், நீ இந்த மாதிரியான இழிவான கோட்பாட்டை கொண்டிருப்பேன், உன்னை நான் சேர்த்துக்க மாட்டேன், உன்னோட நான் சேர மாட்டேன். இவன் தான் விலக்கி வச்சான், இவன் தான் எதிர்த்தான். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளு. பிராமண எதிர்ப்புனா ஏதோ பெரியாருக்கு பிறகுதான் நிகழ்ந்த மாதிரி, இந்தியா முழுக்க பெரியார் வந்த பிறகுதான் பிராமண எதிர்ப்புங்கிற மாதிரி சொல்றாங்க. தப்பு, அது தவறு. அந்த பெரியார் அதை காயின் பண்ணாரு, ரொம்ப போக்கஸ்டா ஒர்க் பண்ணாரு, அதை கடுமையா எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். ஆனா தமிழ்நாட்டுல அம்பேத்கருக்கு முன்னாடியே அந்த பார்ப்பன எதிர்ப்பை முன்வைத்தது அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசனும். பார்ப்பன அவங்க முழுக்க நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்ல தொடங்கிய பிரச்சாரத்தை எடுத்தவங்க.